இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, 2002ல இருந்து 2023 வரைக்கும் ராயல் ரம்பிள எந்தெந்த ரெஸ்லர்ஸ்லாம் வின் பண்ணாங்க அப்புட்ன்னு பார்க்கலாம். அது இல்லாம எலிமினேஷன் ஜம்பருக்கு உங்களுடைய ராக்கு ரிட்டர்ன் வந்து எலிமினேஷன் ஜம்பர வின் பண்ணி ரெசல்மனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவாரா, மோத மாட்டாராம். அது இல்லாம 2024 நடக்க போற ராயல் ரம்பிள்ல உங்களோட சோலோ சிக்காவ எலிமினேட் பண்ண போறது ஃபார்மர் WWE சாம்பியன். அது யாருன்னு பார்க்கலாம். அப்புறம் உங்களோட ட்ரிபிள் ஹெச் வந்து WWE ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறாராம். அது என்னன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, WWE ராயல் ரம்பிள 2023 வரைக்கும் யார் யாரெல்லாம் ராயல் ரம்பிள வின் பண்ணாங்க, அந்த ரெஸ்லர்ஸ் யார் யாருன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா 2005 அப்புறம் 2014ல ராயல் ரம்பிள வின் பண்ணது நம்மளுடைய பட்டிஸ்டா. அப்புறம் நம்மளுடைய ரைம ஸ்டுடியோ 2006ல ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்டர்டேக்கர் 2007ல நடந்த ராயல் ரம்பிள நம்மளுடைய அண்டர்டேக்கர் வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா 2008லையும் நம்மளுடைய ராயல் ரம்பிள் வின்னர். அதுக்கப்புறம் 2013லையும் நம்மளுடைய ஜான்சினா ராயல் ரம்பிள் வின்னர். அதுக்கப்புறம் நம்மளுடைய ராண்டி ஓட்டன் 2009லையும் நம்மளுடைய ராண்டி ஓட்டன் ராயல் ரம்பிள் வின்னராக இருந்தார். அதுக்கப்புறம் 2017லையும் ராயல் ரம்பிள் வின்னராக இருந்தார். அதுக்கப்புறம் நம்மளுடைய எட்ஜ் 2010லையும் நம்மளுடைய எட்ஜ் வந்து ராயல் ரம்பிள் வின்னராக இருந்தார். அதுக்கப்புறம் 2021 ராயல் ரம்பிள் வின்னராக இருந்தார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆல்பர்ட் டில் ரியோ 2011 ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷெய்மஸ் வந்து 2012ல ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் 2002லையும் ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் 2016லையும் ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்ஸ்கே நாகமோரா வந்து 2018 ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸு 2019ல நம்மளுடைய செத் ரோலன்ஸ் ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து 2003லையும் ராயல் ரம்பிள் வின் பண்ணார். அதுக்கப்புறம் 2022லையும் ராயல் ரம்பிள வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி 2023ல நடந்த ராயல் ரம்பிள்ல நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி வின் பண்ணார். இந்த ரெஸ்லர்ஸ் தான் 2002ல இருந்து 2023 வரைக்கும் ராயல் ரம்பிள வின் பண்ண ரெஸ்லர்ஸு. நெக்ஸ்ட் நியூஸா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து WWE ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாராம். அது என்னன்னு தெரியல, ஆனாலும் இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்குது. அது என்ன அப்டேட்னா, நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் விசஸ் ஃபின் பாலர் WWEவோட அண்டர்ஸ்பிரிட் டாக் டீம் சாம்பியனை வச்சுருக்காங்க. ஏன்னாலும் இவங்க ரா பிராண்டில் இருக்காங்க. ஆனால் ஸ்மாக் டவுனுக்கு இவங்க போகிறதே கிடையாது. அதனால் ஸ்மாக் டவுனில் இருக்க டாக் டீம் டிவிஷன்லாம் ரொம்ப எப்படின்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ண போகிறாருன்னா, நம்மளுடைய அண்டர்ஸ்பிரிட் டாக் டீம் சாம்பியனாக இருக்க நம்மளுடைய டேமியன் ஃபின் பாலர்கிட்ட 2 சாம்பியன்ஷிப்பையும் ஒன்றாக்கி அண்டர்ஸ்பிரிட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்னு கொடுத்துர்லாம். அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனுக்காக ஒரு ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்னு புதுசாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பிளான் பண்ணுறாராம். அப்படி இல்லாத பட்சத்தில் அண்டர்ஸ்பிரிட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்ம ஸ்மாக் டவுனுக்கு கொண்டுட்டு வந்துட்டு ரா டாக் டீம் சாம்பியன் இருக்க ஒரு சிங்கிளாக இருக்க புதுசாக கொண்டு வர போகிற டாக் டீம் சாம்பியனை ஃபின் பாலர்ட்டையும் டேமியன் பிரின்ஸ்டையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸா 2024 நடக்க போகிற ராயல் ரம்பிள்ல நம்மளுடைய சோலோ சிக்காவா இருக்க போகிறாரு. நம்மளுடைய சோலோ சிக்காவா எலிமினேட் பண்ண போகிறது ஃபார்மர் WWE சாம்பியனான ஒரு ரெஸ்லர் தான் நம்மளுடைய சோலோ சிக்காவை எலிமினேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. அது அநேகமாக நம்மளுடைய ஜான்சினாவா இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துப்படி நம்மளுடைய சோலோ சிக்காவை யார் எலிமினேட் பண்ணால் நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நியூஸா உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா திரும்பியும் WWE ரிட்டர்ன் வரப்போகிறாராம். ஏன்னா நான் ஒரு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய ஜான்சினாவுக்கு ரெசல்மனியா 40ல WWE ஒரு மேட்ச் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி நம்மளுடைய ஜான்சினா வந்து பலியாடாக தான் இருக்க போகிறாரு. அது எப்படி இருந்தால் என்ன,
ஜான்சினா டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்து ரெசல்மேனியா 40ல எந்த ரெஸ்லரோட மோதினா நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஜான்சினா ரிட்டர்ன் வந்து ரெசல்மேனியாவில் ஃபைட் பண்ணாலும் அவர் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸா டபிள்யூவோட அண்டர்ஸ்புடிட் யூனிவர்சல் சாம்பியனான உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸு 2023ல் வெறும் 5 தாட்டி தான் அவரோட அண்டர்ஸ்புடிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருக்காராம். நெக்ஸ்ட் நியூஸா டபிள்யூவோட லாங்கஸ்ட் ரெய்னிங் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான குந்தருக்கு குழந்தை பிறந்திருக்கான். அதை நம்மளுடைய குந்தர் அவரோட ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு. அதாவது எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் ஒரு அழகான ஒரு பேபி பிறந்திருக்கு, அது இந்த உலகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குந்தர் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இதுக்கு ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்த்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட சப்போர்ட்டு நம்மளுடைய குந்தருக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி நம்மளும் வாழ்த்துவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக உங்களோட ராக்கு எலிமினேஷன் சேம்பருக்கு ரிட்டர்ன் வரப்போகிறாராம். வந்து எலிமினேஷன் சேம்பரில் கலந்துக்கிட்டு எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணுவார். வின் பண்ணி ரெசல்மேனியாவில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அண்டர்ஸ்புடிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ராக் மோதுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய ராக்கு எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து ஃபைட் பண்ணி நம்மளுடைய ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினா நல்லா இருக்குமா, இல்லை ராக்கு எப்பொழுதும் போல் எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து ஒரு அப்பீரியன்ஸ் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ரெசல்மேனியாவில் அதாவது ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் மேட்ச்சு. இது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்க்கறது இதுதான். ஆனாலும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ராக் மேட்சும் சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சு நடக்காமே போய்கிட்டு இருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய ராக்கே சொல்லியிருக்காது, அதாவது ரெசல்மேனியா 40 எப்போ நான் ஃப்ரீ தான், நான் ரோமன் ரெயின்ஸ் கூட ரெசல்மேனியா 40ல் மோத நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராக்கே சொல்கிறாரு. அதனால எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணி ரெசல்மேனியாவில் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கு அதிகமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்மளோட கோடியோட நிலைமை என்னன்னா அது ஒரு கேள்விக்குறியானது தான். அது ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய சம்மர் ஸ்லாமு அதுக்கப்புறம் நடக்க போகிற பேப்பரியூலனா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட நம்மளுடைய கோடி மோதலாம். இப்போக்கி நம்மளுடைய ராக் மோதுறது 100% உறுதியாகுது. ராக்கு எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணி ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் கூட அண்டர்ஸ்புடிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு மோதினா நல்லா இருக்குமா, இல்லை எப்பொழுதும் போல் நம்ம உங்களோட கோடியே நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினா நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.